எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 45 days கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்க போட்டு செல்ஃப் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு ஷேர் பங்கு. உண்மையாலுமே சொல்கிறாங்க, நாம் ஒற்றுமையாக இருந்து ஷேர் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யும்போது நமக்கு அந்த சுமை தாங்கின்றது பலு வந்து குறையும். எல்லோரும் ஒற்றுமையாக 10 கை சேர்ந்தாதான் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை ஷேர் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள், எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு ஆள் செய்கிறத 10 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி செஞ்சால் கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? சின்ன சின்ன விஷயம் நாம் ஷேர் பண்ணி செஞ்சால் கண்டிப்பாக நல்லது. இப்போ வெளி இடங்களில் ஒரு லாங் ட்ரிப் போகிறனாலும் ஷேர் பண்ணி எல்லோரும் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்காக டைமை ஒதுக்கி ட்ராவல் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ், ஒற்றுமையாக இருக்குமா அந்த இடத்துல ஷேர் பண்ணுறோமா, அது மூலயமா ஈஸியாக சுமை தாங்கின்றதை இறக்கி வச்சுட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறோம் ஒரு விஷயத்தை. ஒற்றுமை நம்மள்கிட்ட இருக்குது. இன்னை பற்றி யோசித்து இங்கே போட்டு செல்ஃப் நீங்கள் ஷேர் பண்ணி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்லது. ஈஸியாக அந்த சுமை தாங்கி குறைச்சிருவோம். பங்கு இருக்கு இல்லைங்களா, பங்கு எல்லோரும் பங்கு போட்டு சாப்பிட்டா அது வந்து நமக்கு நல்லது. உண்மையாக இல்லைங்களா? எல்லோரும் ஷேர் பண்ணி மணியை கொடுத்து நம்ம ஒரு இடம் சுற்றுலா விசிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம், டூரிஸ்ட் அதான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து ஒற்றுமையாக செய்யும்போது ஷேர் பண்ணும்போது நமக்கு சுமைகள் வந்து குறையுது. உண்மை இல்லைங்களா? ஒற்றுமைன்றது தேவை. அதேமாரி 10 பேர் சேரும்போது நமக்கு சுமைகள் குறையுதுங்கும் போது நம்ம இந்தியா, ஐ லவ் இந்தியா, நம்மளுடைய இந்தியாவில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க நம்ம அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து வரும்னா உண்மையாலுமே நன்றிங்க. ஷேர் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது அதே மாதிரி கிளாட் மகிழ்ச்சி தருணங்களை மறக்க முடியாது. இன்னை பற்றி யோசித்து இங்கே போட்டு ஷேர் பண்ணி செய்யணுன்ற ஹேபிட் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்மளோட குடும்பம், நம்மளோட உறவுகள், நம்மளோட ரிலேஷன் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும். இந்த ஒற்றுமையில் சுமை தாங்கின்றது இந்த பங்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து பண்ணுறதுனால நமக்கு நல்லது. இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சு சொன்னால் அதேமாதிரி கிளாட் மகிழ்ச்சி தருணங்களை லைஃப்பில் மறக்க முடியாது. நாம் காசு பணம் தான் கொடுத்து உதவணும்னு விஷயத்தில் இது மாதிரி கூட ஒரு வேலையை செய்யும்போது கூட உதவலாம். ஷேரிங்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த காசு பணத்தை கூட ஷேர் பண்ணி வைக்கலாம். நீ ஒரு 10 ரூபா எடுத்து வை, இன்னொருத்தவங்க ஒரு 10 ரூபா, எல்லோரும் சேர்ந்து ஒரு 10 ரூபா எடுத்து வச்சா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் வெற்றிடாங்க, என்ஜாய் பண்ணலாம். பாய் see you later guys. இந்த சுகன்யா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். see you guys. உங்கள் சுகன்யா.